அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட சாம்சங் கேலக்ஸி M55 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் இனி நம்ம டெஸ்ட்டில் வந்து 25 வாட் ஒரிஜினல் சாம்சங் சார்ஜர் வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து 45 வாட் சார்ஜர் கிடையாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மோஸ்ட்டாக அந்த 25 வாட்டே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 45 வாட் சார்ஜர் வந்து தேவையில்லை. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சில ஹீட்டிங் இஷ்யூ வேறு இருக்குது. அண்ட் சார்ஜிங்கில் ஹீட் ஆகுதா இல்லையா அதையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் சேர்த்து செக் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி ஃபீச்சர்ஸுமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ டைமர் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் சார்ஜருமே வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் சாம்சங்கோட ஒரிஜினல் டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஆக்சசரி ஏதாச்சும் முக்கியமாக சார்ஜர் கேபிள் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே வந்து சேம் பிராண்டோட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டேன். டைம் வந்து 5:15 ஆகுது. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு டைமருமே வந்து ஆன் பண்ணிடலாம். இமீடியட்டாக வந்து நமக்கு அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து F15க்குமே வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ணியிருந்தோம். 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது சார்ஜிங் ஸ்பீட்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. சேம் டைம் டெம்பரேச்சருமே வந்து அதிகமாகக்கூடாதுன்னு தான் பார்த்துட்ருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா அரௌண்ட் 28 டிகிரிஸ் இருக்குது. ஃபோனுமே வந்து நமக்கு 29 அவ்வளோதான் இருக்குது. ஸோ இனிஷியலாக சார்ஜர் எல்லாமே வந்து சேம் அதே 28-29 தான் இருக்கும். எவ்ரி 15 மினிட்ஸ் டைம் இன்டர்வல் வந்து டெம்பரேச்சர் அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு எவ்வளோ நேரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 5 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 5 மினிட்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 9% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ ஃபோனை வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஃபோன் டெம்பரேச்சர் லைட்டாக வந்து ஒரு 2-3 டிகிரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 33 வந்து மேக்ஸிமம் போயிருக்கு. அண்ட் சார்ஜருமே வந்து ஒரு 32 வரைக்குமே வந்து அதிகபட்சமாக போயிருக்கு. கம்ப்ளீட்டாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது நம்ம சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் மொபைல் டேட்டா இல்லை ஆப்ஸ் ஏதாச்சும் இருக்குது அண்ட் கேம்ஸ் வந்து இன்டென்ஸாக ப்ளே பண்ணிவிட்டு உடனே வந்து சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆகும். அண்ட் ஃபோன் வந்து பயங்கர ஹீட்டாக இல்லை வார்மாக இருக்கும்போது வந்து நீங்கள் உடனே சார்ஜ் பண்ணாதீங்க. ஃபோன் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பேட்டரி சைக்கிள்லேயுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட் 15 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 15 மினிட்ஸில் வந்து 25% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜர் வந்து 41 டிகிரிஸ் போயிருக்கு. அண்ட் ஃபோனோட ஸ்க்ரீனுமே வந்து 38-41 ஈஸியாக ரீச் ஆகிருக்கு. அண்ட் பேக் சைடு வந்து 39 இருக்குது. ஸோ ஃபோனுமே வந்து ஈஸியாக அந்த 41 டிகிரிஸ் மார்க் வந்து டச் ஆகிருக்கு. ஃபோன் வந்து லைட்டாக வார்ம்னஸ் மட்டும் நமக்கு தெரியுது. ரொம்ப ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி இல்லை. பட் ஸ்க்ரீனு பேக் சைடு கூட வந்து நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்க்ரீன் டச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வார்ம்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே தெரியும். அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 30 மினிட்ஸில் வந்து 50% சார்ஜ் ஆகிருக்கு. டெம்பரேச்சருமே வந்து நம்ம சைட் பை சைட் செக் பண்ணிடலாம். சார்ஜர் வந்து 39-40 அதே அரௌண்ட் அந்த 40 தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் பார்த்துலாம். ஸ்டில் வந்து 40 இருக்குது. அண்ட் பேக் சைடுமே வந்து நமக்கு 40 மார்க்கில் தான் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. ஸோ 25 வாட் சார்ஜருக்கே வந்து இந்த நிலமை அப்படின்னா நீங்கள் வந்து 45 வாட் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாக ரேஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் என்னென்னா சார்ஜிங் ஸ்பீட்ஸ்மே வந்து நல்லா இன்சேனாக இருக்குது. ஆஃப் அன் ஹவரில் வந்து நமக்கு 50%, அதுவும் வந்து 0 to 50 அப்படின்ற வந்து நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான். லாஸ்ட் 45 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 45 மினிட்ஸ்க்கு வந்து 73% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜர் வந்து 39 இருக்குது. ஃபோனோட ஸ்க்ரீனுமே வந்து அரௌண்ட் 38-39 இருக்குது. பேக் சைட் கேமரா இதெல்லாம் வந்து 39.9 வந்து அதிகபட்சமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் 1 ஹவராக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 1 ஹவரில் வந்து 94% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் அதே தான் இருக்குது. பட் ஃபோன் வந்து ஸ்க்ரீன்லாம் டச் பண்ணும்போது கொஞ்சம் வார்மாக இருக்கும். சார்ஜ் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ கரெக்டாக 1 ஹவர் 1 மினிட்குள்ளேயே வந்து நமக்கு 95% சார்ஜ் ஆகிருக்கு. லாஸ்ட் அந்த 5% வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கனெக்டட்னு காட்டும். நீங்கள் அது 15 வாட் சார்ஜர் இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் காட்டும். அண்ட் ஃபைனலாக 1 ஹவர் 14 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு வந்து 100% சார்ஜ் ஆகிருக்கு. அந்த லாஸ்ட் 1% தான் வந்து பயங்கர லேட்டு. ஆக்சுவலாக என்னென்னா 56 மினிட்ஸ்க்கே வந்து 90% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அந்த லாஸ்ட் 10% சார்ஜ் ஆகிறதுக்கு மட்டும் அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆகிருக்கு. சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. 35 வந்துருச்சு. அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சருமே வந்து அரௌண்ட் 36 இருக்குது. லாஸ்ட் 10% வந்து சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கம்மி பண்ணி டெம்பரேச்சருமே வந்து கம்மி பண்ணுது. ஸோ M55 நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் டிவைஸ் கேர் இருக்கும். இங்கே வந்து பேட்டரிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பேட்டரி ப்ரொடக்ஷன் வந்து பேசிக் அடாப்டிவ் மேக்ஸிமம்னு இருக்குது. மேக்ஸிமம் நம்ம செட் பண்ணும்போது 80%லேயே வந்து சார்ஜிங் வந்து லிமிட் பண்ணுறோம். 80%க்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணாது. அதுக்கப்புறமா வந்து இந்த சார்ஜிங் செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பை டிஃபால்ட்டாக எனபிள் ஆகி தான் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் எனபிள் ஆகிருக்கப்போ நீங்கள் சாம்சங்கோட 45 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலும் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும்.
25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே வந்து சப்போர்ட் ஆகும். பட் இது ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 45 வாட் சார்ஜர் இல்லை 25 வாட் சார்ஜர் எது யூஸ் பண்ணாலுமே வந்து 10 வாட்டில் தான் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுதான்றதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பேட்டரி இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம பேட்டரி ஸ்டேட்டஸ்மே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சாம்சங் M55 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அண்ட் உங்களுக்கு வந்து எதாவது ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் 80 ரீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.